வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்குக்கு வந்து செயின் லூப் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டலான்ட்டு இந்த வீடியோ அங்கே பாருங்க. இது வந்து க்ளோசில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட செயின் லூப். இதை நம்ம வந்து பைக்குக்கு போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, செயினை வந்து க்ளீன் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த செயின் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுக்கலாம். இதை நம்ம அடிக்கும்போது வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக அடிக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கையிலே சுற்றி விட பாருங்கள். கிழக்கு வழி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நீ போகுது இதுக்கு மேலே. நீ வந்து செயின் க்ளீனிங் போதும் வந்து முடி வச்சிடலாம். ஒரு டச் பண்ண மூடி வச்சுட்டு அடுத்தது வந்து க்ளீன் பண்ணணுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. பைக்கை ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடாதீங்க காரணத்துக்கு மட்டும். அப்புறம் அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த பக்கம் கையை வச்சிடாதீங்க. இங்கே வைக்கவே கூடாது. மேக்ஸிமம் இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா கறி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துடும் எல்லாமே. பாருங்க ஃபுல்லாக. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கை சிக்கிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது நல்லா சிரிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கா கேமராமேன் சிரிக்கிறாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக நாரிடுச்சு இந்த துண்டே. அவ்வளோதான். நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அடுத்தது லூப் பண்ணிங்க அப்படின்னா செயின் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. கை போய் சேர்ந்துருங்க. அதேமாரி நீங்கள் இப்படி சுற்றினாலும் வந்து நீங்கள் அடியில் கை வச்சிடாதீங்க. தலைவர் வந்து மேலே இங்கேயே காமிச்சிட்ருக்காரு. தெரியுதுங்க. டிஸ்பிளேல நல்லா தெரியுதுங்க எனக்கு நீங்கள் எங்கே காமிக்கிறீங்கன்னு சொல்லி. சரிங்களா? கீழே தெரியுதுங்க, மேலே காமிச்சாலு. அவ்வளோதான். என்னங்க ஜாஸ்தி சீக்கிரம் குறையுதுங்க. எவ்வளோ இப்போ? 57 வந்துருச்சுங்க. 63லேருந்து அது அப்படி தான் குறையும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லூப் பண்ணிட வேண்டியதான். லூப் பண்ணுறப்போ மட்டும் வந்து நீங்கள் அந்த பாட்டில் காமிங்க. பாருங்கள், இது வந்து லூபிங். சரி, போதுங்க. நல்லா செய்யுங்க. இப்போ வந்து அதே ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இன்னும் ஒன்றுமே வரணும்.
அவ்வளோதாங்க. அவ்வளோதான் மக்களே, அந்த செயின் லூப் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து செயின் லூப் வீட்டிலேயே பண்ணிக்கிறது. நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்புக்கெலாம் கொண்டு போக வேண்டியதில்லை. நீங்கள் மேக்ஸிமம் இந்த செயின் லூப் ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி வாங்கி வச்சுக்கோங்க அந்த லூப்பிங் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சூதானமாக பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஏனோ தானோன்னு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், கை போயிடும்.